ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன தி டெட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு சாதாரண கதை மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி உண்மையா நடந்த கதையை அப்படியே படமா எடுத்து வச்சிருக்காங்க. ஒன்லைன் சொன்னா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கெட்டு போயிடும். பொறுமையா உட்காந்து முழுசா பாருங்க. இல்ல முதல் எபிசோட மட்டும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மொத்த எபிசோடையும் பார்க்காம நகர மாட்டீங்க. சரி வாங்க இந்த சீரீஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே 1960ல ஒரு ஊரை காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணி ரோட்டு ஓரமா தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு அந்த பக்கம் போன யாரோ கால் பண்ணி சொல்ல, இப்போ போலீஸ் டீமும் ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாங்க. இந்த பொண்ணை யாரோ கொடூரமா கொலை பண்ணி ரோட்டுக்கு ஓரமா தூக்கி போட்டு போயிருக்காங்க. அங்க கழுகுலாம் வந்து பறந்துகிட்டு இருக்கு. வந்த போலீஸ் எல்லாமே செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு போட்டோலாம் கிளிக் பண்ணிட்டு ஃபாரன்சிக் டீம் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து 4 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க பேரு சாரா. இவங்க தான் இந்த படத்துடைய இந்த சீரீஸோடைய முக்கியமான கேரக்டர். அதனால ஹீரோயின் அப்படின்னு சொல்றேன். ஹீரோயின் 3 பேர் கூட சேர்ந்துட்டு கார்ல யாரையோ தேடி போயிட்டு இருக்காங்க. போகும்போது காருக்குள்ள உட்காந்துட்டு ஒரு பையனுடைய போட்டோவை பாக்குறாங்க. அந்த போட்டோவை பார்க்க இவங்களுக்கு வெறியாகுது. அந்த போட்டோவை பார்த்து வெறியாகுறாங்க. அடுத்து இவங்க போக வேண்டிய ஊருக்கு போயிட்டாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு கேன்ல ஃபுல்லா பெட்ரோலை வாங்கி வண்டிக்கு பின்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க போற வழியில ஒரு சர்ச்சை பாக்குறாங்க. வண்டியை நிப்பாட்டு, நான் உள்ளுக்குள்ள போயிட்டு ப்ரே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பயங்கரமா அப்படியே உருகி ப்ரே பண்றாங்க. இவங்க யாரையோ பழி வாங்க போறாங்களாம். அந்த பழிவாங்கல் சரியா நடந்து முடியணும், அதுக்கு ஆண்டவரே நீங்க தான் துணை நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ப்ரே பண்ணிட்டு காருக்குள்ள வந்து உட்கார அப்படியே நைட் ஆகுது. இவங்க வந்துட்டு பேக்கரியில எவனோ ஒருத்தன் இருக்கானா, அவனை தேடிட்டு ஊருக்குள்ள போகும்போது எல்லா பேக்கரியிலையும் பார்த்துக்கிட்டே போறாங்க. இவங்க தேடி வந்தவனுடைய பேரு சைமன். அந்த சைமன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு போகும்போது ஒரு கடையில அவன் இருக்கிறான் அப்படின்ற விஷயத்த இவங்களுடைய அடியாளு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்றான், நீங்க கையில போட்டோ வச்சிருக்கீங்க இல்லையா, அதே ஆள் தான் உள்ளுக்குள்ள இருக்கான், கன்ஃபார்ம் அவனே தான் அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாரும் கன்னோட போறாங்க. நம்ம ஹீரோயின் கன் எடுத்து டப்புன்னு ஷூட் பண்ண அவனுக்கு கையில மட்டும் லைட்டா காயப்படுது. அதோட குனிஞ்சுக்கிறான். அந்த கடையில ஒர்க் பண்றவங்களும் குனிஞ்சுக்கிறாங்க. இப்ப இங்க வந்த 4 பேரும் சேர்ந்துட்டு சரமாரியா ஷூட் பண்றாங்க. பயங்கரமா ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த கடையில பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விட்டு அதோட அவங்க எஸ்ஐ ஓடி போயிடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. சைமனுக்கு கையில காயம்பட்டிருக்கு, கூட ஒர்க் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஏதோ காயம்பட்டிருக்கு. நல்ல வேலையா யாருமே சாகல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹாஸ்பிடல்ல காமிக்கிறாங்க. சைமன் கட்டெல்லாம் போட்டுட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னை வந்து யாரோ கொலை வரியா தாக்குதல் பண்ணாங்களே, அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு நல்லாவே தெரியும், அவ பேரு சாரா, அவளை நான் வரைஞ்சு கூட காமிப்பேன், எனக்கு அவளை நல்லாவே ஞாபகம் இருக்கு, கண்டிப்பா என்ன அட்டாக் பண்றதுக்கு அவளை தவிர உலகத்துல வேற யாருமே எதிரின்னு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சாரானா அவ எதுக்கு உன்னை அட்டாக் பண்ண போறா, உன்னை அட்டாக் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவளும் லவ் பண்ணோம், கடைசியில செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரிஞ்சு வந்துட்டேன், அதனால தான் வந்து என்ன அட்டாக் பண்றா போல, பழி வாங்குறா போல அப்படின்னு சொல்ல, அதுதான்ப்பா உன்னை கொலை பண்றதுக்கு உன்னை பழி வாங்குறதுக்கு என்ன ஸ்ட்ராங்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் செட் ஆகலன்னு விட்டு வந்துட்டேன், லவ் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன், அதனால தேடி வந்து கொலை பண்ண பாக்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் கட்டாயமா சொல்றேன், அவ தான் நேத்து நைட்டு அவ ஃபேஸ பார்த்தேன், அவ கூட 3 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை லைட்டா பார்த்திருப்பாரு, எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எல்லாம் சரி, உன்னுடைய கடைக்குள்ள மொத்தமா 45 வாட்டி ஷூட் பண்ணிருக்காங்க. 45 அந்த குண்டுடைய ஷெல்லாம் கண்டுபிடிச்சோம். அந்த ஷெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது 45 கேலிபர் துப்பாக்கியால ஷூட் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு ரொம்ப ரேரான துப்பாக்கி. அந்த துப்பாக்கியை நம்ம நாட்டுக்குள்ள யாரும் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய மாஃபியா கேங்குடைய கையில கூட அந்த துப்பாக்கியை அவ்வளோ ஈஸியா பார்க்க முடியாது. அந்த துப்பாக்கி அவ கைக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ பிராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மெக்சிகன் மிலிட்டரி ஆபீசர் கூட சில கனெக்ஷன்லயும் இருக்கா. அது மூலமா கூட கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தயவு செஞ்சு அவளை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. அப்படியே சீன் கட் ஆகுது. சைமனுக்கு உடம்பெல்லாம் குணமாகுது. இவர் வந்துட்டு தன்னுடைய உடஞ்சி போன எரிஞ்சு போன கடையை கிளீன் பண்ணலாம், மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது மறுபடியும் போலீஸ் வராங்க, விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இவரை கூட்டு போயிட்டு உட்கார வச்சு என்னாச்சு, எப்படியாச்சு, நீ எப்படி மீட் பண்ண, அந்த பொண்ணு யாரு, எந்த ஊரை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கும் போது இவருக்கு கடுப்பாகுது. நான் தான் தெளிவா எல்லாமே சொல்லிட்டேன் இல்லையா, சும்மா என்னையே கூப்பிட்டு விசாரிச்சிங்க அப்படின்னா அவ
அவளை எப்போ பிடிக்க போறீங்க, என்ன ஏன் கூப்பிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லப்பா அவளை பிடிக்க ஒரு தனி படையே போயிருக்காங்க, ஒன்னு பிடிச்சிருப்பாங்க, இல்ல அப்படின்னா கிட்ட நெருங்கி இருப்பாங்க, நீ கவலைப்படாத, உன்னுடைய சைடை நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா கேஸ் போட ஈஸியா இருக்கும், என்னென்ன செக்ஷன் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா ஒரு பொண்ணை 4 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணி மலைக்கு மேல இருந்து உருட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னா அவன் மேல கேஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த போலீஸ் அப்படியே பாக்குறாரு, தக்காளி அப்படின்னா நீயும் கூட்டு களவானியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இவரையும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டிருப்பாங்க. மனுஷன் 6 வருஷமா ஜெயிலுக்குள்ள இருக்காரு. ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. தவளை தான் வாயாலேயே கெட்ட கதை அப்படின்ற மாதிரி நானே வாயை விட்டு வசமா மாட்டிக்கிட்டேன், 6 வருஷமா இந்த ஜெயிலுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, சரி ஓகே நீங்க சாராவை எப்படி மீட் பண்ணீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அடுத்த சீனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆடு மக்களே, ஏற்கனவே இந்த போட்டோ வாலெட் பயங்கரமா போயிட்டு இருக்கு, உங்களுடைய ஆதரவால ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 100 பீஸ் சேல் பண்ணிட்டு இருக்கேன், இந்த போட்டோ போட்ட வாலெட் கூட ஏதாவது காம்போ ஆஃபர் மாதிரி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பெல்ட்டும் இந்த போட்டோ வாலெட்டும் சேர்ந்து பார்க்கும்போது 1700 ரூபாய் வரும். அதுவே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல 1199 கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு, வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஒரிஜினல் லெதர்ல 1 இயர் வாரண்டியோட வாரண்டி கார்டோட கண்டிப்பா உங்களுக்கு வெளியே கிடைக்க வாய்ப்பே இல்லை. வெளியே போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோ ஒரு பேக்கர், தன்னுடைய ஊர்லயே ஒரு பேக்கரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லைசன்ஸ் வாங்கணும், மற்ற விஷயங்கள்லாம் பண்ணணும் இல்லையா, அந்த பெர்மிஷன்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுனுக்கு வராரு. டவுனுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை பாக்குறாரு. பார்த்தவனே இவருக்கு பிடிச்சி போச்சு. பேசலான்னு கிட்ட போயிட்டு பேச ட்ரை பண்ணா அந்த பொண்ணு கடுப்பாயிட்டு காதா மட்டும் அடிச்சுட்டு போறா. இவரும் சலிக்காம 2-3 வாட்டி போயிட்டு மீட் பண்றாரு, பேச ட்ரை பண்றாரு. அந்த பொண்ணு அடிச்சுட்டு போறா. 2-3 வாட்டிக்கு மேல இவளுக்கே சரி ஓகே உனக்கு என்னதான் வேணும், சரி நீ இந்த ஊருக்கு ஏன் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஒரு பேக்கரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் ப்ராசஸ்க்காக வந்திருக்கேன், நீங்க என்ன பண்ற, நான் உன்னை அடிக்கடிக்கே இந்த ஊர்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு இந்த ஊர்ல பிராத்தல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு கும்பல் மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலை விஷயமா தான் ஒரு கிளைண்ட்டை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி பழகி லைட்டா இவங்களுக்கு பிடிச்சி போச்சு. உடனே ஹோட்டலுக்கு போடா, ரூம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க கட்டலு கதகளி ஆடுது. அதுக்கப்புறமா காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணுடைய காரு ரிப்பேர் ஷெட்லயே விட்டு வச்சிருக்கா, இன்னும் சரியாகல அப்படின்னு சொல்றாங்க. சரிமா நானே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் கூட்டிட்டு போறான். இங்க இருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தான் மக்களே போகணும். அந்த கார்ல அதுக்குள்ளவே சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு மறுபடியும் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீடு வந்துருச்சு. இவங்க இறங்கலான்னு பார்க்கும்போது அக்கா அங்க தன்னுடைய வேலை ஆட்களோட நின்னுகிட்டு இருக்காங்க. அக்கா அங்கதான் நிக்கிறாங்க. உன்னையும் பார்த்துட்டாங்க, நீ பேசாம போனா அவ்வளவு நல்லா இருக்காது, நீயும் வா, நான் அக்கா கிட்ட உன்னை இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இவன் சைமன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்கும் போது, சைமன் என்னப்பா இந்த காலத்துல கார்லாம் வச்சிருக்க பெரிய ஆள் தான் போல, காரெல்லாம் ரோட்ல நிப்பாட்டி வைக்காத, மத்தவங்க கண்ணு வச்சிருவாங்க, நீ காரை கொஞ்சம் உள்பக்கமா நிப்பாட்டு அப்படின்னு சொல்லும் போது இவனும் காரை உள்ளுக்குள்ள நிப்பாட்டுறான். வாடா தம்பி மேல போலாம், நீ வந்துட்டு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு சரக்கையும் கையில கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு, நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம், ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. சரி இப்போ வந்துருவாங்க அப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா குடிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா 1 மணி நேரம் ஆகுது, ஆளையே காணும். போனவங்க தனியா உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. இவன் கடுப்புல உட்காந்துட்டு இருக்கான். போனவங்க ஆடி அசைஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வராங்க. என்னம்மா என்ன பாட்டுன்னு உட்கார வச்சுட்டு போயிட்டு அக்காவும் தங்கச்சியும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, லஞ்சு சாப்பிடலான்னு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அக்கா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல அப்படின்னு சொல்லும் போது, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனை கையோட கூட்டு போயிட்டு காமிச்சா அங்க ஒரு பிராஸ்டியூட் பொண்ணு இருப்பா. அங்க வந்த கஸ்டமர் வேலையை முடிச்சுட்டு சும்மா போகாம அந்த பொண்ணை வெறியில கொலையும் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு டெட் பாடியை எப்படி அடக்கம் பண்றது, எப்படி மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறோம்னு தெரியாம அக்காவும் தங்கச்சியும் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது, சரி ஓகே புலம்பாதீங்க, நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்னுடைய காருடைய டிக்கிலேயே போட்டு கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் போட்டு வந்துடலாம், ஆனா டெட் பாடியை நான் தொட மாட்டேன், நீங்களே தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது, அடிச்சுதுரா ஜாக்பாட்டு அப்படின்ற மாதிரி இவங்களே அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு காருக்கு பின்னாடி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட் டைம்ல யாரும் பார்க்காத டைமா பார்த்து ஒரு மலைக்கு மேல கொண்டு போயிட்டு உருட்டி விட்டு போயிடுறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டெட் பாடியை போலீஸ் பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த டெட் பாடி வேற எதுவும்
எதுவும் கிடையாது, இந்த பொண்ணுடைய டெட் பாடி தான் மக்களே, இந்த விஷயம் தான் ஆச்சு, இந்த மாதிரி தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கைக்காரங்க கிட்ட நம்ம சைமன் புலம்பிட்டு இருக்கும் போது அடுத்து நம்ம சாராவும் இதே ஜெயில தான் இருக்காங்க போல. அவங்க கிட்ட போயிட்டு உங்க வாழ்க்கையில என்ன விஷயம் ஆச்சு, நீங்க எப்படி ஜெயிலுக்கு வந்தீங்க, அவன் இந்த மாதிரிலாம் சொல்றான், அது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் சொல்றது எல்லாமே போய், ஆக்சுவலா நானா தான் அவங்க கிட்ட போயிட்டு பேசினேன், வழிஞ்சேன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, வீடு தன்னுடைய ஊரு அப்படின்னு சொல்லிட்டு பால் வடிகிற முகமா இருந்தா அடிக்கடிக்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். நான் தான் அவனுக்கு டான்ஸ், சரக்கு, ஏன் ரொமான்ஸ் வரைக்கும் நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே நமக்கு அந்த பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினே போயிட்டு பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் பிடிக்குது, ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் அக்காவும் சேர்ந்துட்டு பிராத்தல் பண்றாங்க பாத்தீங்களா. இதுல எக்கச்சக்கமா இவங்களுக்கு வருமானம் வரும். நமக்கு வேலை வெட்டி ஒண்ணுமே கிடையாது, நமக்கே இவ தான் சாப்பாடு போடுறா, ஆனா இவ மட்டும் பயங்கரமா சம்பாதிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பொறாம வந்துருச்சான். அது மட்டும் இல்லாம அங்க நிறைய ஆம்பளை கிளைண்ட் வருவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் இந்த பொண்ணு கிட்ட அப்படியே உரசி பேசுறாங்க, ரொமான்ஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இவனுக்கு சமயம் கடுப்பாகுது. இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீட்டுடைய வேலைக்காரியான ஸ்கல் கிட்ட போயிட்டு இந்த பையன் புலம்பிட்டு இருக்கான். புலம்பிட்டு இருக்கும் போது அவங்க சும்மா இருக்காம நேரா போயிட்டு ஹீரோயின் கிட்ட போட்டு கொடுக்க, அவங்களா வந்து இங்க பாரு ஆம்பளைங்க வராங்க, என்ன தொட்டு பேசுறாங்க, என்னையும் கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிசினஸ்ல 1000 விஷயம் நடக்கும், அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஒண்ணும் இல்ல, நீ வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கு இல்லையா, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணிக்கிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணு, நீயே எங்களுக்கு மாமா வேலை பாரு, அப்படி இல்ல அப்படின்னா செக்யூரிட்டி வேலை பாரு அப்படின்னும் போது அவனுக்கு கடுப்பாயிருச்சு. அடியே நான் வந்துட்டு ஒரு பயங்கரமான பேக்கரு, என்ன போயிட்டு மாமா வேலை பார்க்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் ஸ்கல் கிட்ட வந்து மறுபடியும் புலம்பிட்டு இருக்கும் போது அங்க போலீஸ் வராங்க, இவனை தான் தேடிட்டு வராங்க. இங்க சைமன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் இன்னைக்கு தான் கிளம்புனா, இன்னாது பஸ் ஸ்டாண்டு போயிருப்பான், நீங்க பஸ் ஸ்டாண்டு போனா புடிச்சுக்கலாம் அப்படின்னும் போது போலீஸும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ ஸ்கல் வந்துட்டு உன்னை ஏண்டா போலீஸ் தேடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் மிலிட்டரியில இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருப்பான் மக்களே. மிலிட்டரியில அப்படின்னா மிலிட்டரி மேனா கிடையாது, அங்கேயும் போயிட்டு ஒரு குக் மாதிரியான ஒர்க் பண்ணிருப்பான். இப்போ யாராவது ஒரு சிவிலியன் மிலிட்டரிக்கு போயிட்டு ஏதோ ஒரு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு பீரியட், ஒரு 5 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வரணும். இது வந்துட்டு அந்த டைம்ல கட்டாயமா இருந்திருக்கு. ஆனா இவரு போயிருக்காரு, அந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கொல்லாம தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காரு. அதனாலதான் போலீஸ் இவரை தேடி சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த விஷயம் எல்லாமே ஸ்கல் கிட்ட போயிட்டு இந்த ரிப்போர்ட்டர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கல்லுமே இதே ஜெயிலுக்குள்ள வேற ஏதோ ஒரு செல்ல இருக்காங்க. இப்போ ஸ்கல் கிட்ட போயிட்டு சைமனை பத்தி கேட்கும் போது சைமன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பையன், மரியாதையா பேசுவான், மரியாதையா நடந்துப்பான், மத்த எல்லாரையும் நல்லாவே மதிப்பான். ஆனா அவனுக்கு ஹோம் சிக்கு, அடிக்கடியே வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாராவை தனியா தவிக்க விட்டு வீட்டுக்கு போயிடுவான். கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருவான். இது வந்துட்டு சாராவை பயங்கரமா கடுப்பேத்தும். இது போலதான் ஒரு வாட்டி நைட்டு சாரா கூட தூங்கிட்டு இருக்கும் போது இவன் சொல்லாம கொல்லாம கல்லால இருந்து கொஞ்சம் காசையும் ஆட்டையை போட்டுட்டு பஸ் ஏறி தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது கரெக்டா அங்க போலீஸ் வந்து கைது பண்ணிடுறாங்க. எப்படி வந்தாங்க ஏதா வந்தாங்க அப்படின்லாம் தெரியல, பஸ்ஸுக்குள்ள வச்சே கைது பண்றாங்க. கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிட்டு கரெக்டான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கக்கூஸ் கழுவு வீட்டை கழுவு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வச்சு செய்யறாங்க, பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு காமிக்கிறாங்க சாரா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் போலீஸ் கிட்ட சொல்லி, போலீஸ் தெரிஞ்சவர் போல, போலீஸ் கிட்ட சொல்லி பையன் இந்த மாதிரி அடிக்கடிக்க என்னை விட்டு கோச்சிக்கிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டான், சண்டை வேற போடுறான், இவன் இதுக்கப்புறம் என்னை விட்டு போகவே கூடாது, அதுக்கு பயங்கரமா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா போலீஸ் கிட்ட சொல்லி கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல இந்த போலீஸும் பண்ணிட்டு வேணும்ன்ற காசை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. சைமன் ஜெயில இருந்து நேரா கிளம்பி ஹீரோயினை தான் பார்க்க வரான். ஹீரோயின் கிட்ட வந்து மறுபடியும் பேசுறான், பழகுறான், எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது அடிக்கடிக்க சண்டை வரும். நம்ம வந்துட்டு இதே ஊர்ல இருக்கிறதுனால தான் சும்மா சண்டை போட்டுக்கிறோம், நம்ம ஏன் கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு போக கூடாது, டூர் மாதிரி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க காசை வச்சு எல்லாமே அரேஞ்ச் பண்றாங்க. ஹீரோ கிட்ட ஒத்த பைசா கிடையாது, வேலை வெட்டியும் கிடையாது. இவங்க வேற ஏதோ ஒரு ஊருக்கு போறாங்க, டூர் மாதிரி சுத்தி பாக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அங்க போனோடனே ஹோட்டல்ல ரூமை போட்டு இவங்க ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பாஞ்சிக்கிட்டு வர, அப்ப இந்த பொண்ணு ஒரு மாதிரி கடுப்புல இருக்கா, எனக்கு மூடு இல்ல, இப்போ நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னும் போது அவன் கோச்சிக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்ப நம்ம வேற ஊருக்கு வந்திருக்கோம், பையனும் பார்க்க நல்லா கட்டுமஸ்தா அழகா இருக்கான், இந்த ஊரு பொண்ணுங்களும் பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க, எங்க இந்த ஊர் பொண்ணுங்க பின்னாடி நம்மால போயிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியே வந்து என்ன மன்னிச்சுக்கோ, நான் வந்துட்டு ஏதோ ஒரு மூட்ல இருந்தேன், அதான் அந்த மாதிரி சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்னை அவாய்ட் பண்ண மாட்டேன், நம்ம எப்ப வேணா ஒன்னா இருக்கலாம், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினி இப்போ இந்த பையனை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா இந்த பையன் அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ணிட்டு லவ் பயங்கரமா அப்படியே
உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருச்சு. இப்ப அந்த ஊர் முழுக்க சுத்தி பாக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கு நடுவுல அந்த பையனும் பேசிட்டான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நானும் லவ் பண்றேன், உன்னை விட்டு இதுக்கப்புறம் பிரிய மாட்டேன், ஊருக்கு கூட போக மாட்டேன், நீ தான் உயிர் கயிறு முடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது அப்ப இந்த பொண்ணு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, நீ வந்துட்டு எனக்கு எவ்வளவு உண்மையா இருக்க, நீ என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற, நானும் உனக்கு உண்மையா இருக்கணும், என்ன மன்னிச்சுக்கோ, நான் தான் அந்த போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு லைட்டா பயமுறுத்த சொன்னேன், ஏன் அப்படின்னா அடிக்கடிக்கு என்னை விட்டு போயிட்ட இல்லையா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ இதுக்கப்புறம் என்னை விட்டு போக கூடாது அப்படின்னா அந்த மாதிரி பண்ண, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது பரவாயில்ல, நீ வந்துட்டு நம்ம லவ்க்காக தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓகே சொல்றான், பரவாயில்ல அப்படின்றான். இருந்தாலும் அந்த பையனுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது மக்களே. அந்த விஷயத்த நம்ம ஹீரோயினும் நல்லாவே நோட் பண்றாங்க. அதுக்கப்புறமும் அந்த ஊர்ல அப்படியே சுத்தி பாக்குறாங்க, ஒன்னாவே இருக்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த பையனை விட்டு தனியா பிரியவே மாட்டா. ஆனா இவனுக்கு தான் இந்த பொண்ணு மேல கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது அந்த மாதிரி காட்டுறாங்க. ஒரு நாள் நைட்டு இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பாரை பாக்குறாங்க. பாருக்குள்ள பெண்களை அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரி ஓகே, நான் மட்டும் உள்ளுக்குள்ள போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வரேன், நம்ம ரூமுக்கு போயிட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்கும் போது இந்த பொண்ணு பர்ஸை மொத்தமா கொடுக்குறா. சரி ஓகே, நீ போயிட்டு வாங்கிட்டு வா, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பையனும் உள்ளுக்குள்ள போறான். ஆனா உள்ள போனோன்னு ஆளை காணோம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு கடையை மூடுற டைமே வந்துருச்சு. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க, ஆளையே காணோம். ஏன்பா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஆளை காணோம். என்ன இவன் சொல்லாம கொல்லாம குடி போதையில ரூமுக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க. ரூம்லயும் ஆளை காணோம். ரிசப்ஷன்ல போயிட்டு கேட்கும் போது அவரா வந்தாரு மேடம், வந்தவரு அவசரமா மேல போயிட்டு பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு, கிளம்பும் போது பில் பே பண்ணும் அப்படின்னு சொன்னேன். மேடம் வருவாங்க, உனக்கு மொத்தமா பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. பில் பே பண்ணும் அப்படின்னும் போது இவங்களுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. ஆள பாவி, அநியாயமா என்ன ஏமாத்திட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு போயிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அக்காவை தேடி அக்காவுடைய ஊருக்கே வந்திருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு கனவுலாம் வருது. நைட் டைம்ல இவங்களால தூங்கவே முடியல. அவனை தேடி கண்டுபிடிச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ற மாதிரி கனவுலாம் வருது. செமையா சரக்கு போடுறாங்க. சரியாவே கிடையாது. இவங்க ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் அக்காக்கு தெரிஞ்சு, அடியே பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி என்னடி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன விஷயம் ஆச்சு, அவன் தான் விட்டு போயிட்டான் அப்படின்னா நீ எதுக்கு இந்த மாதிரி இருக்க, அவன மாதிரி உனக்கு 1000 பசங்க கிடைப்பாங்க, அவனை விட பெட்டராவே நானே உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னும் போது எல்லாமே ஓகே தான். அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், நான் அவனை பழி வாங்கணும், நான் அவனை பழி வாங்காம விட மாட்டேன், கொலை பண்ண போறேன் அப்படின்னும் போது அடங்கொய்யால இவ்வளவுதானா, இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொல்லியிருந்த அப்படின்னா நானே உனக்கு எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவரு அவனை நீ கொலை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த கேப்டனை காமிக்கிறாங்க. கேப்டனுக்கும் இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் எப்படி பழக்கமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஐ மீன் ஹீரோயினுடைய அக்காக்கு. இப்போ இந்த கேப்டன் தன்னுடைய படையை கூப்பிட்டு குதிரை மேல யாரையோ தேடி வராரு. ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு வராங்க. அங்க வந்து 2 பேரை கைது பண்ணி அடிச்சு விசாரிக்கிறாங்க. இவங்க இல்லீகலா கஞ்சாவை விவசாயம் பண்ணிருப்பாங்க. இது பின்னாடி யாரு இருக்கா, உன்னால மட்டும் உங்க 2 பேரால மட்டும் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ண முடியாது, உங்களுக்கு பின்னாடி யாரோ பயங்கரமா பணம் படைச்சவங்க இருக்காங்க, அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இப்போ இவங்க 2 பேரும் அடி தாங்க முடியாம எங்க பாஸோடைய பேரு ஆண்டோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆண்டோ யாரு அப்படின்னா நம்ம ஹீரோனுடைய அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, அக்கா பேரு ஏஞ்சலா, ஏஞ்சலாவுடைய பையன் தான் அந்த ஆண்டோ. இப்போ அந்த ஆண்டோ யாரு, ஆண்டோடைய அம்மா யாரு, அவங்க குடும்பம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரையும் அங்கேயே கொலை பண்ணிட்டு இந்த கேப்டன் இங்க இருந்து கிளம்புறாரு. நேரா போயிட்டு ஏஞ்சலாவை மீட் பண்றாரு. உன்னுடைய பையன் என்ன வேலை பார்த்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு கைது பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ என் பையனை நான் பார்த்து வளர்த்தேன், என்னுடைய பையன் அந்த மாதிரிலாம் பண்ற ஆளே கிடையாது, எங்களுக்கு என்ன காசுக்கா பஞ்சம், நான் எல்லாமே கொடுத்து நல்ல சலுகையா அவனை பார்த்துக்கிட்டா அநியாயமா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டானே, அவனை கைது பண்ணாதீங்க, உங்களுக்காக நான் என்ன வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காசுலாம் கொடுக்குறாங்க. பயங்கரமா காசை கொடுத்து இவரை உசார் பண்ணிட்டாங்க. இப்படிதான் அக்கா காரிக்கும் இந்த கேப்டனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கும் மக்களே. இப்போ தங்கச்சிக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுடைய மோட்டோவே அந்த பையனை பழி வாங்கணும், எப்படியாச்சும் சைமனை கொலை பண்ணணும் அப்படின்றதுதான். அக்கா இந்த கேப்டனை இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறமா கேப்டனும் ஹீரோயினும் தனியா மீட் பண்றாங்க. மீட் பண்ணி பேசும்போது நான் எப்படியாச்சும் சைமனை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணும், என்னுடைய கையாலேயே ஷூட் பண்ணி கொலை பண்ணும் அப்படின்னும் போது சரி ஓகே நீ கவலைப்படாத, உன்னுடைய இதுவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நீ சொல்றபடி வச்சு பார்க்கும்போது 45 கேலிபர் துப்பாக்கி தான் கரெக்டா இருக்கும், நீ ஷூட் பண்ண யூஸ் பண்ண எல்லாத்துக்கும் பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. ஒண்ணு மண்ணா இருக்காங்க. அதுக்கப்புறமா இவரு மிலிட்டரி கேம்புக்கே கூட்டிட்டு போயிட்டு கன்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அந்த எப்படி ஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் கூட கத்து கொடுக்குறாரு. இவங்க மிலிட்டரி கேம்ப் எல்லாம் சுத்தி முத்தி பார்க்கும்போது கேம்ப் ரொம்ப அழகா இருக்கு. இந்த மிலிட்டரி கேம்ப் வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்கள் வாழக்கூடிய பகுதியில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஆனா இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்கும். மிலிட்டரியில ஒர்க் பண்றவங்க, அதுக்கப்புறம் ஆபீசரு,
அங்க கிளீனிங் ஒர்க் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆண்கள் இருக்காங்க. இங்க பக்கத்துல ஏதாவது பிராத்தல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, இங்க ஒரு பிராத்தல் ஓபன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் இந்த பக்கமா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்கிங்ல இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல லைலான்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. லைலா யாரு அப்படின்னா ஏஞ்சலாவுடைய ரெண்டாவது தங்கச்சி. அதாவது முதல்ல ஏஞ்சலா, அதுக்கப்புறம் லைலா, மூணாவது தான் சாரா நம்ம ஹீரோயின் மக்களே. அந்த ரிப்போர்ட்டர் இவங்க கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கும் போது அக்காவை பத்தி இவங்க கழுவி ஊத்துறாங்க. அக்கா கறி ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஆக்சுவலா இவங்க குடும்பமே கொஞ்சம் பணக்கார குடும்பம் தான். அக்கா கறி வட்டி பிசினஸ் பண்ணிருப்பா. காசு கேட்கறவங்க கிட்ட காசு கொடுத்துட்டு வட்டி கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காசும் கலெக்ட் பண்ற மாதிரி ஒரு வேலை பார்த்திருப்பா. எக்கச்சக்கமான காசு புழங்கிருக்கும். இதுக்கு நடுவுல தான் ஒரு பப்புக்காரனுக்கு காசு கொடுக்க அவனால காசை திருப்பி அடைக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். நீ காசை கொடுக்க முடியல அப்படின்னா உன்னுடைய பப்பையும் அதுக்கப்புறம் அந்த பாரையும் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருந்து அந்த பப்பையும் பாரையும் புடுங்கிட்டு இவங்களே நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடத்தும் போது அங்க குடிக்க வரவங்க சர்வ் பண்ற பொண்ணுங்கிட்ட இருந்து தப்பா நடந்துக்கிறாங்க. ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நீ குடுக்குற பிச்சை காசுக்கெல்லாம் அவங்க ரூமுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலா போயிட்டு கலாய்க்க, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்குறேன், எவ்வளவு காசு கொடுத்து வேணா இந்த பொண்ணை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு கொடுத்து அங்க சர்வ் பண்ற பொண்ணை ரூமுக்கு கூட்டிட்டு போக, பரவாயில்லையே இந்த பிசினஸே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இத மெயின் பிசினஸா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி பார் ரன் பண்றாங்க மக்களே. அங்க வர ஆம்பளைங்களை எப்படியாச்சும் இந்த பிராஸ்டியூஷனுக்கு இழுக்கணும், அப்பதான் எக்கச்சக்கமா காசை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பெண்களை ஏற்பாடு பண்றாங்க. சரக்கையும் மத்த கடைகளை விட ரொம்பவே பியூரா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே நிறைய ஆண்கள் வந்துட்டு இந்த கடைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. சரக்கும் நல்லா இருக்கு, பொண்ணும் நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் சும்மா கொடியட்டி பறக்க ஆரம்பிக்குது. முக்கியமா அந்த டைம்ல அந்த ஊர்ல பிராஸ்டியூஷன் லீகலா இருந்திருக்கு மக்களே. இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பிராஸ்டியூஷன், அதுக்கப்புறம் இந்த பப், அதுக்கப்புறம் இந்த பார்லாம் ரன் பண்றாங்க பாத்தீங்களா. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஊர்லயும் நம்ம பிராஸ்டியூஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கும் போது இவங்க ஆல்ரெடி ஒரு இடத்த பாத்துக்கிறாங்க. இன்னொரு இடத்த பாத்துக்க முடியாது இல்லையா, அந்த இடத்த பாத்துக்கிறதுக்காக லைலா கிட்ட பேசலான்னு போறாங்க. லைலாக்கு கல்யாணமாயி ஒரு புருஷன் இருக்காரு. நீயும் உன்னுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டு என்னுடைய ரெண்டாவது பிசினஸ் பாத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயோ அது ஒரு கேவலமான பிசினஸ், பாவப்பட்ட பிசினஸ், அந்த பிசினஸ் என்னால பாத்துக்க முடியாது, நீ ஆச்சு உன்னுடைய தொழிலாச்சு, என்ன மட்டும் அந்த தொழில இழுக்காத அப்படின்னு சொல்லும் போது, போடி போக்கேத்த பயபிள்ளையே, உனக்கு பிழைக்க தெரியல, நான் வந்துட்டு தங்கச்சியை பாத்துக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் சாராவை பாத்துக்க சொல்றாங்க. தங்கச்சியை அந்த ரெண்டாவது பிசினஸ் சைட்க்கு கூட்டிட்டு வந்து இங்க வந்துட்டு பெண்களை எப்படி பாத்துக்கணும், பெண்களை எப்படி பாதுகாப்பா பாத்துக்கணும், எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கஸ்டமருடைய சாட்டிஸ்பேக்ஷன் தான் முக்கியம், அவங்க கிட்ட எப்படி காசு கலெக்ட் பண்ணும், இந்த பிராத்தல் ஹவுஸை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க. இங்க ஒர்க் பண்ற பெண்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாரும் மோஸ்ட்லி அனாதைகளா இருப்பாங்க. இருந்தாலுமே அவங்கள வந்துட்டு வேலை வாங்குறாங்க, அவங்க பிராஸ்டியூஷன்ல ஈடுபடுத்துறாங்க அப்படின்னாலும் அவங்கள ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பிராஸ்டியூஷன் ஹவுஸே ரொம்ப ஜெகஜோதியா போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தான் நம்ம ஹீரோயின் சைமனை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த கேப்டன் கூட சேர்ந்துட்டு கேப்டனுடைய அந்த மிலிட்டரி கேம்புக்கெல்லாம் போகும்போது அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, அங்க நம்ம ஒரு பிராத்தல் ஹவுஸ் ஓபன் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட கேட்கும் போது, இல்ல ஏற்கனவே இந்த ரெண்டு ஹவுஸுமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, தேவையில்லாம இதுக்காக மூணாவதா ஒன்னு ஓபன் பண்ணும், அங்க ஓபன் பண்ணா அங்க யாரு பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது பிரச்சனை கிடையாது, அந்த கேப்டன் கிட்ட கூட சொல்லி பாத்துக்க சொல்லலாம், அதுக்கு ஒரு ஆள் கூட ஏற்பாடு பண்ணலாம். அந்த கேம்ப்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இங்க வந்து அவங்க பெண்களை மீட் பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு, நம்ம ஈஸியா அங்கேயே போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும், பிசினஸும் நல்லா போகும், எல்லா ஏற்பாடுகளையும் என்னுடைய பாய் ஃப்ரெண்டே பாத்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேப்டன் கூட தானே சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவரை பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, இந்த ஐடியாவும் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்புக்கு பக்கத்துல இவங்க பிராஸ்டியூஷன் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உடஞ்சி அப்படியே பாழஞ்சி போன மாதிரி ஒரு பில்டிங்க பாக்குறாங்க. இந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனும் கூன் போயிட்டு காமிக்க, சரி ஓகே கேம்புக்கு பக்கத்துலயே இருக்கு, இங்க கண்டிப்பா நிறைய ஆட்கள் வருவாங்க, இங்கேயே நம்ம ஓபன் பண்ணலாம், முதல்ல இந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா காசு கொடுத்து அந்த இடத்த வாங்குறாங்க. இந்த இடத்த வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணது, இந்த இடத்த நல்லபடியா முடிச்சு கொடுத்ததுக்காக கேப்டனுக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறாங்க. இவரு இங்கேயும் கமிஷன் வாங்குறாரு, வித்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டயும் போயிட்டு அந்த ஓட்ட உடைச்சல் இடத்த நான் பயங்கரமா ரேட்டுக்கு வித்து கொடுத்துருக்கேன், கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தும் கமிஷன் வாங்குறாரு. ஒரு பயங்கர கேடியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இங்க இருக்கிற உடஞ்சு போன எல்லாத்தையும் இடிச்சுட்டு பயங்கரமா ஒரு மாளிகை மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆர்கிடெக்ட்லாம் வைக்கிறாங்க.
ஆர்கிடெக்ட் அதுக்கப்புறம் இன்ஜினியர் பிளான் பண்ணி பயங்கரமா கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இவங்க மெயினா ஹையர் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஆர்கிடெக்ட யாரோ தனியா கூட்டிட்டு போயிட்டு ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அது யாருன்னா தெரியல, யாரு கொலை பண்ணா அப்படின்லாம் தெரியல. இப்போ அந்த ஆளு காணாம போயிட்டாரு, சொல்லாம கொல்லாம போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆளை வச்சு இந்த இடத்த பயங்கரமா கட்டி முடிக்கிறாங்க. 1960கள்ல இப்படி ஒரு பிராத்தல் ஹவுஸ யாருமே கட்டிருக்க மாட்டாங்க, பாத்திருக்க மாட்டாங்க. அப்படி சும்மா வேற லெவலுக்கு ஒரு ஹவுஸ கட்டுறாங்க மக்களே. அந்த ஊருடைய கவர்னர், அந்த ஊருடைய முக்கியமான அதிகாரிகள், அந்த ஊருடைய பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த ஹவுஸ ஓபன் பண்றாங்க. அந்த ஓபனிங் செரிமனி நடத்துறாங்க. வரவங்க எல்லாரும் அப்படியே வியந்து போயிட்டு பாக்குறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு கட்டிடமா, இந்த காலத்துல இப்படி ஒரு சர்வீஸா அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அந்த பார்ட்டி போகுது. பார்ட்டிக்கு நடுவுல கவர்னருடைய செக்ரட்டரி சமயா குடிக்கிறாரு. குடிச்சிட்டு பொண்ணுங்க கூட ஒன்னா இருக்காம பொண்ணுங்க கூட போயிட்டு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணாம எல்லாருக்கும் ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருப்பாங்க. அந்த பொண்ணு கூட இவர் ஒன்னா இருக்காம இவரு குடி போத ஓவரா தலைக்கேறி போயிட்டு அங்க இருக்க ஒரு பையனை கிஸ் பண்ண போறாரு. அவரு தள்ளி விட்டு போனா அடுத்த பையன் கிட்ட போறாரு. ஆக்சுவலா இவர் ஒரு கே போல மக்களே. அந்த காலத்துல இந்த கே அப்படின்றதெல்லாம் சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க. சில நாடுகள்ல தடை கூட பண்ணி வச்சிருந்தாங்க. இவருக்கு வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல புரிஞ்சுக்கிறாரு, ஐயோ குடி போதையில நம்ம தப்பா பிஹேவ் பண்ணிட்டோம், நமக்கு அவமானமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பயந்துட்டு ஓடி போறாரு. அதுக்கப்புறமா ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்ல இப்ப இவருக்கு அவமானமா போச்சு. இந்த கவர்னரும் கவர்னருடைய செக்ரட்டரி அதுக்கப்புறம் அந்த ஊருடைய முக்கியமான தலைவர்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, எல்லாருமே ஒண்ணு கூடிட்டு இந்த பெண்கள் வந்துட்டு சரியே கிடையாது, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒன் பை ஒன்னா இந்த பிராஸ்டியூஷன் சென்டரை திறந்துகிட்டே இருக்காங்க. இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. இவங்களை அப்படியே விட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளையே சொல்ல போனா இந்த ஆட்சியை கூட மாற்றத்துக்கான ஒரு மிகப்பெரிய பவரா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களை இப்படியே வைக்க கூடாது, ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த செக்ரட்டரி எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அக்காவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒழிச்சு கட்டுறதுக்கான பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நாள்லயே எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல பிராஸ்டிடியூஷன் வந்துட்டு லீகலா இருக்க கூடாது, இந்த பிராத்தல் ஹவுஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும். எப்படி வந்துட்டு ஒரு இல்லீகலான விஷயத்த லீகல்னு சொல்ல முடியும், இது ஒரு தப்பான விஷயம், க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்பிங்ல இத ஒரு முக்கியமான விஷயமா வச்சு பேசுறாங்க. பேசி வின்னும் பண்றாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிராஸ்டிடியூஷன் ஹவுஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாவே பாஸ் பண்றாங்க. இதுக்கப்புறமா எல்லா பிராஸ்டிடியூஷன் ஹவுஸையும் க்ளோஸ் பண்றாங்க. அதே போல ஹீரோயின் அக்கா நடத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுடைய எல்லா ஹவுஸையும் க்ளோஸ் பண்ணும்போது அட பாவீங்களா, நாங்க உங்களுக்கு எவ்வளவு காசை கொடுத்திருப்போம், அநியாயமா இப்போ எங்களுடைய ஹவுஸையே க்ளோஸ் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க என்ன பண்ண முடியும், இது மேலிருந்து வந்த ஆர்டர், ஒரு சட்டம் போட்டா அந்த சட்டத்தை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பா இப்ப நாங்க க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. இப்போ அக்காக்கும் தங்கச்சிக்கும் என்ன பண்றது அப்படின்னே புரியல. இந்த சட்டத்தை வந்துட்டு கவர்மெண்ட்ல பாஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் கோர்ட்ல ஜட்ஜி தான் வந்துட்டு இது சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஜட்ஜையே போயிட்டு மீட் பண்ணி இந்த சட்டத்தை மட்டும் எப்படியாச்சும் நீக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எவ்வளவு காசு வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இது கவர்மெண்டா எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. இருக்கிற காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிருப்பாங்க. முக்கியமா அந்த 3வது வீட்டை கட்டுறதுக்கு இவங்க கிட்ட இப்போ காசும் கிடையாது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம இவங்க கிட்ட இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, ஒர்க் பண்ண எல்லா பெண்களையும் ஹவுஸ் கீப்பிங்க்கு வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட்டா பார்த்து வித்துடுறாங்க. அந்த பெண்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, விற்கும் போது இவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க என்னதான் அவங்கள வேலை வாங்கினாலும் ரொம்பவே நல்லா பார்த்திருப்பாங்க, நல்ல சாப்பாடு போட்டிருப்பாங்க, காசு கொடுத்திருப்பாங்க. அங்க போற பெண்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த விஷயம்லாம் யோசிச்சுட்டே அப்படியே கிளம்புறாங்க. கடைசியா என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, நம்ம இல்லீகலா யாருக்கும் தெரியாம ஒன்னு நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3ல 2 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1 மட்டும் யாருக்கும் தெரியாம இல்லீகலா பண்றாங்க. இப்போ இன்னைக்கு நைட் தான் அதை ஆரம்பிக்க போறாங்க. அப்போ ஏஞ்சலா தங்கச்சி கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு 20 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல 10 பெண்களை இன்னும் ஏஜென்ட் கிட்ட சேல் பண்ணிடலாம், நமக்கு இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கும். இல்லீகலா பண்ணும்போது கண்டிப்பா யாரும் வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ ஏன் அப்படி நினைக்கிற, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்னைக்கு ஓபன் பண்ணி பார்க்கலாம், ஆட்கள் வரல அப்படின்னா நாளைக்கு வேணா அந்த பெண்களை சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா கூட்டமா ஆட்கள் வராங்க. இவங்க கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, நம்ம வந்துட்டு இல்லீகலா ஓபன் பண்றோம், யாரும் வரமாட்டாங்க, அப்படி வந்தாலும் ஒருத்தர் 2 பேரு அந்த மாதிரி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஈமுக்கிற மாதிரி கூட்டமா வராங்க. அந்த வேலைக்கார பாட்டியே என்னமா இந்த மாதிரி கூட்டமா வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்களுடைய பலவீனம் தான் நம்ம பலமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ 3rd எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஏஞ்சலாவுடைய பையனை காமிக்கிறாங்க. அவனை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க போல. 2 குண்டடிப்பட்டு நடக்க முடியாம நடந்து அம்மாவுடைய அந்த ஒர்க் பிளேஸுக்கு வரான். இவன் வரும்
வரும்போது யாரோ 2 பேரு பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவன் வந்தவன் அப்படியே முடியாம கீழே விழுந்து இறந்தே போயிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பையனுடைய பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நமக்கு ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, அது 1962 டிசம்பர் மாசம். இப்போ இந்த குட்டி பையனுடைய பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வேற ஏதோ ஒரு டிராவலரை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆளு விட்டு வேற எங்கேயோ ஓடி போறாரு. அதுக்கப்புறம் இவங்க தான் இந்த பையனை பார்த்து பார்த்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனை பார்க்க மெக்சிகன் மாதிரி இருக்க மாட்டான், அப்பா ஒரு ஏசியன். அதனால இந்த பையனை பார்க்கவும் ஒரு ஏசியன் மாதிரி தான் இருப்பான். இதனாலேயே ஸ்கூல்ல பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. இவன் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போக மாட்டான், எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு வரான். அம்மா வந்துட்டு வீட்லயே பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. வீடு ஒர்க் பிளேஸ் ரெண்டுமே ஒண்ணு தானே. அங்க பிராஸ்டியூஷனுக்கு இருக்கிற எல்லா பெண்களையும் கூப்பிட்டு வச்சு என் பையனுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, நம்ம என்ன பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே கூடாது, அதை தெரியாம பாத்துக்கோங்க. அவன் மேபி கேட்டான் அப்படின்னா நீங்க எல்லாருமே இங்க தங்கி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பொய் சொல்லுங்க, என் பையன் கிட்ட உண்மையை சொன்னீங்க அப்படின்னா உங்களை கொலை பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இப்படியே கஷ்டப்பட்டு இந்த பையனை படிக்க வைக்கிறாங்க. நிறைய சேட்டையெல்லாம் பண்ணி ஸ்கூல் விட்டு ஸ்கூல் மாறி படிச்சு கடைசியா இந்த பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. அப்படி இந்த பையன் படிக்கும் போது கூட படிக்கிற பையன் ஏதோ கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கத்தியால கொத்த இது ஒரு கேஸா மாறுது, கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்பையும் அம்மா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கையில இருந்த காசெல்லாம் அந்த பையனுக்கும் பையனுடைய ஃபேமிலிக்கும் கொடுத்து பெரிய கேஸ் ஆகாம பாத்துக்கிறாங்க. வக்கீல் கிட்ட பேசி பையனுக்கு ஒன்னும் ஆக விடாம எப்படியோ காப்பாத்துறாங்க. வக்கீல் என்ன ஐடியா கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த பையன் 1 by 1 ஒவ்வொரு கேஸ்லயும் மாட்டிக்கே இருக்கான். இதுக்கப்புறம் மெக்சிகோல இருந்தான் அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிரும். நீங்க வேணா கொஞ்ச நாளைக்கு அமெரிக்கா அமுச்சு விடுங்க, அங்க கொஞ்ச நாளைக்கு ஸ்டே பண்ணிட்டோம், அங்க போயிட்டு வாழட்டும். இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மெக்சிகோ கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னும் போது இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நீ அமெரிக்காவுக்கு போ, லாஸ் ஏஞ்சல் போயிட்டு படி, அதுக்கப்புறம் அங்கேயே ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க. அந்த பையன் போயிட்டு அங்கேயே படிக்கிறான், ஏதோ வேலையெல்லாம் பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இருந்தாலும் அம்மாக்காரி மாசம் இங்க தொழில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காசுலாம் அமுச்சு விடுறாங்க. அடிக்கடிக்க லெட்டர் போடுறாங்க, அதுக்கு ரிப்ளை எல்லாம் வர மாட்டேங்குது. அந்த பையன் காசு வேணும் அப்படின்னா மட்டும் காசு போடு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டு விடுறான். இப்ப அந்த பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டு சில பல வருஷம் கழிச்சு சொல்லாம கொள்ளாம நேரா ஊருக்கு வரான். ஊருக்கு வந்து அம்மாவை பார்த்து இதுக்கப்புறம் நான் வந்துட்டு அமெரிக்கா போறது கிடையாது, இந்த ஊர்லயே பிசினஸ் பண்ண போறேன், அதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காசா, எவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது $10,000 அப்படின்னு சொல்றான். $10,000 அவ்வளவு அமௌண்ட்டுக்கு நான் எங்கடா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா என்ன நம்பி கொடுங்க, நான் கண்டிப்பா உங்ககிட்ட அந்த காசை திருப்பி கொடுக்குறேன், கடனா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன தொழில்ரா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சீட் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அம்மாவும் வேற வழி இல்லாம காசை கொடுக்குறாங்க. அவன் காசை வாங்கிட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறான். பிசினஸும் பயங்கர அமோகமா போது போல. என்ன தொழில் பண்றான் அப்படின்லாம் தெரியல. காரை வாங்கிட்டான், அம்மா கிட்ட வாங்கின காசையும் திருப்பி கொடுத்துட்டான். பையன் ஏதோ பண்றான், நல்லபடியா பண்றான், எல்லாமே நல்லா போகுது அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த டைம்ல தான் நம்ம கேப்டன் இந்த கேஸ் விஷயமா அம்மா வந்து மீட் பண்றாரு. பையன் கஞ்சா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது கஞ்சாவா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட காசை கொடுத்து சரி கட்டி அமைச்சிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இதே டைம்ல இந்த ஊர் போலீஸை காமிக்கிறாங்க. அந்த பையன் இறந்து போனா பாத்தீங்களா, அது 1962 டிசம்பர் மாசம். இப்போ நவம்பர் மாசம் காமிக்கிறாங்க. இந்த ஊருடைய முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இல்லீகலா யாரோ இந்த கஞ்சாவெல்லாம் வளர்த்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த போதைப் பொருள் கும்பலுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு இதை கட்டுப்படுத்தணும். இதை யாரு விற்கிறா, யாரு விளைவிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாமே கண்டுபிடிக்கணும். நீங்க 2 பேரும் போயிட்டு விசாரிச்சு கண்டுபிடிங்க, அதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், இதுக்கு இவ்வளவு ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கும் போது 2 போலீஸ் கிளம்பி வராங்க. முக்கியமா முதல்ல ஒரு போலீஸ் வராரு. அவரு வந்து அந்த ஊர் முழுக்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியா அவரு இந்த பையனை ஃபாலோ பண்ணும்போது இந்த பையன் அடிக்கடிக்க இந்த பிராத்தல் ஹவுஸுக்கு தான் வந்துட்டு போறான் அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணிட்டாரு. இங்க வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இங்க கேப்டன் இருக்காரு, அதுக்கப்புறம் அம்மா இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க. அம்மாக்கு இந்த ஆளை பார்க்கும்போது லைட்டா டவுட்டா இருக்கு, யார் இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேப்டன் கரெக்டா சொல்றாரு, இந்த ஆளை பார்த்தா எனக்கு போலீஸ்னு தோணுது, நம்ம அந்த ஆளை கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும், ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பொண்ணை கூட அமுச்சு விடுறாங்க. அந்த பொண்ணு போயிட்டு வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா யார் அந்த ஆள் உங்ககிட்ட வந்து என்ன பேசினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்க பையனை பத்தி தான் கேட்டாரு, உங்க பையன் அடிக்கடிக்க ஏன் இங்க வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது
அவங்க அம்மா தான் இங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மாவை பார்க்க பையன் வராம என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பையன் என்ன பிசினஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன், மத்தபடி நாங்க ஒண்ணுமே பேசவே இல்லை அப்படின்னும் போது யார் அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, யாருன்னெல்லாம் தெரியல, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது, ஊருக்கே புதுசா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பையனை காமிக்கிறாங்க. இந்த பையனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, பயங்கர கேர்லெஸ்ஸா இருக்கான். ரோட்ல போகும்போது ஒரு பொண்ணை பார்த்துட்டு கார்ல போயிட்டு பயங்கரமா சீனெல்லாம் போட்டு, வாங்கல நானே உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல என்னால வர முடியாது, நான் நடந்து போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீயும் நானும் நடந்தே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்குறான். அப்படியே அந்த பொண்ணை கொஞ்சம் ஒதுக்குப்புறமா கூட்டு போயிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு கடுப்பாயிட்டு காதா மட்டும் ஒரு போடு போட்டு ஓடியே போயிட்டா. இப்போ அந்த ஒரு சோகத்துல சரக்க போட்டு வீட்டுக்கு வரும்போது அம்மா வந்து அட்வைஸ் பண்றாங்க, நீ பண்ற பிசினஸ் ஒண்ணு கூட சரியே கிடையாது, இந்த வீட் பிசினஸ் எல்லாம் பண்ணாத, கஞ்சாலாம் வித்து போலீஸ் கிட்ட மாட்டின அப்படின்னா போலீஸ் உன்னை சும்மாவே விட மாட்டாங்க, போலீஸ் வந்துட்டு உன்னை தேடி நம்ம ஊருக்கே வந்துட்டாங்க, கொஞ்சம் உஷாராயிரு, கொஞ்ச நாளைக்காச்சு இந்த கஞ்சா பிசினஸ் எல்லாம் பண்ணாம இரு அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க நான் என்னமோ பண்றேன், அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க கூட தான் பல வருஷமா என்கிட்ட மூடி மறைக்கிறேன் அப்படின்ற பேர்ல இந்த கேவலமான தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க தொழில நான் மூக்க நுழைச்சனா, அதே போல நீங்களும் என்னுடைய பிசினஸ்ல மூக்க நுழைக்காதீங்க, என்னுடைய பிசினஸ் என்னுடைய கண்ட்ரோல் நான் தான் பாத்துப்பேன், யாரு சொல்றதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இதே டைம்ல ரெண்டு போலீஸ் வந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு போலீஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த பயவுல தான் இங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம நேரா போயிட்டு பேசணும் அப்படின்னா ஏதாவது காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இவன் ஆபீஸ் செட்டப் மாதிரி போட்டிருப்பான், அந்த ஆபீஸ்க்கே போயிட்டு இவனை மீட் பண்ணி, தம்பி நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும், உன்னை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னா சிட்டில இருந்து கிளம்பி நானும் இன்னொரு போலீஸும் வந்திருக்கோம், இப்போ நான் மட்டும் தனியா வந்ததுனால நீ தப்புச்சிட்ட அப்படின்னு சொல்லும் போது, இப்போ உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னால எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு $10,000 அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்ல ஒரு $15,000 கொடுக்குற மக்களே, நம்ம ஊர் பணத்துக்கு அந்த காலத்திலேயே 1.5 லட்சம் மதிப்பு. இங்க பாரு, அதுக்காக இந்த காசை கொடுத்துட்ட அப்படின்றதுக்காகலாம் உன்னை கைது பண்ணாம இருக்க முடியாது, நீ என்ன பண்ணு, ஒரு 2 நாள் உனக்கு டைம், 2 நாளைக்கு நான் உன்னை கைது பண்ணாம பாத்துக்கிறேன், அதுக்குள்ள நீ எப்படியாச்சும் ஊரை விட்டு தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த பையன் அந்த விஷயம்லாம் கண்டுக்காம அதை சீரியஸாவே எடுத்துக்காம இந்த பொண்ணுக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்றான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்றா. இதே டைம்ல அந்த பொண்ணுடைய அண்ணனுங்க அந்த பக்கம் போயிட்டு இருப்பானுங்க, அவனுங்க இந்த பொண்ணை பார்த்துட்டு, அடி பாவி என்ன காரியம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிட்ட வர, இந்த பொண்ணு பயந்துட்டு, ஐயோ அண்ணனுங்க பாத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வீட்டுக்கு ஓடுறா. அண்ணனுங்க காதா மட்டும் 2 போடுறானுங்க, உனக்கு எவ்வளவு திமிரு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் யாரு என்னன்னே தெரியல, மெக்சிகன் கூட கிடையாது, வேற எவனையும் லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, அந்த போலீஸ காமிக்கிறாங்க. இந்த போலீஸ் கூட இன்னொருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவரும் இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டாரு. அந்த பையனை பத்தி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டியா, நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, கொய்யால இந்த ஆளு நம்மளை விட நல்லாவே வேலை பாக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ஓகே அந்த பையனா நம்ம நாளைக்கே போயிட்டு அந்த பையனை பிடிச்சிடலாம், கையும் களவுமா கைது பண்ணலான்னு பிளான் போடுறாங்க. இப்போ அடுத்த நாள் நைட்டு காமிக்கிறாங்க, இந்த பையனையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையன் சரக்க போட்டு அந்த பொண்ணு ஆளக்கானும் வெளியே வரல, அண்ணனுங்க வந்துட்டு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கே போயிட்டு கூட சில மியூசிக் பண்றவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு மியூசிக் பண்ணி வீட்டு வாசல்லையே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு இவன் குரலை கேட்டு சந்தோஷமா பால்கனிக்கு ஓடி வரா. கதவெல்லாம் திறந்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு காதலிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அந்த பொண்ணுடைய அண்ணனுங்க இருக்கானுங்க பாத்தீங்களா, அவங்க கன்னோட வெயிட் பண்றானுங்க, இந்த பையன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள போக பாக்குறான். அந்த டைம்ல கரெக்டா 2 பேரும் மாத்தி மாத்தி ஷூட் பண்றாங்க. குண்டடி பட்டவனே இவன் வழி தாங்க முடியாம அங்கிருந்து ஓடுறான். பின்னாடியே போலீஸும் ஃபாலோ பண்றாங்க. இவன் நேரா அம்மா எங்க பிசினஸ் பண்றாங்களோ அங்கேயே வந்து விழுந்து இறந்து போக முதல்ல ஹீரோயின் தான் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஓடி வராங்க. பின்னாடியே அம்மா வந்துட்டு பயங்கரமா கத்துறாங்க. இப்ப அந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த விஷயத்த பாக்குறாங்க. பார்த்தா பையன் இறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ லோக்கல் போலீஸும் வராங்க, இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்றாங்க. இந்த டெட் பாடியை ஹீரோயின் தான் அடக்கம் பண்றாங்க.
போறாங்க. ஏன்னா அம்மாக்கு வந்துட்டு உடம்புக்கு முடியல, பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அக்காவால முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இந்த பிராஸ்டியூஷன்ல இருந்து இந்த பப்போடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் தான் பாத்துக்கிறாங்க. இதுக்கு நடுவுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த பப்பையே க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்காங்க. நாங்க என்ன பண்ணோம், எல்லாமே பக்காவா பண்ணிட்டு இருக்கோம், லீகலா பண்ணிட்டு இருக்கோம், எதுக்காக எங்க பப்பு அண்ட் இந்த பாரை க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க ஹைஜீன் மெயின்டைன் பண்ணல, இங்க இருக்கிற யாருமே கிளீனாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க காரணத்தை சொல்லி க்ளோஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் தான் இப்போ இருக்காங்க, அக்காவும் கிடையாது. என்னெல்லாம் பண்ணி இந்த பாரை ஓபன் பண்ண முடியுமோ அந்த விஷயம்லாம் பண்ண ட்ரை பண்ணா பாரை ஓபனே பண்ண முடியல. எந்த பக்கம் போனாலும் கவர்மெண்ட்ல இருந்து பெர்மிஷனே கிடைக்க மாட்டேங்குது. இவங்க என்னதான் காசை கொட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் யாரும் அந்த காசை வாங்க தயாராகவே கிடையாது. ஏனே இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த டைம்ல அந்த கேப்டனை கூப்பிட்டு புலம்புறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, நீ வேணா வேலையை மாத்திக்கோ அப்படின்னு சொன்னா, ஏங்க என்னால எப்படி வேலையை மாத்திக்க முடியும், நானும் என்னுடைய அக்காவும் பல வருஷமா இதையே தான் தொழிலா பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு மாத்த சொன்னா எப்படி மாத்த முடியும், கண்டிப்பா நாங்க மாத்த மாட்டோம், வேற ஏதாவது பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவங்களும் அந்த பொண்ணுங்களும் தங்கறதுக்கு சேஃபான ஒரு இடம் வேணும். அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த மிலிட்டரி கேம்புக்கு பக்கத்துல ஒரு வீட்டை கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டை சீல் பண்ணிட்டு இருப்பாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பார்ட்டியோடைய வீடு இருக்கும். அந்த பார்ட்டி கிட்ட போயிட்டு நாங்க கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த வீட்டை மறுபடியும் நாங்க மீட்டுட்டோம், இப்போ இந்த வீட்டுல நாங்க ஸ்டே பண்ணோம், ஆனா கோர்ட்டுடைய ஆர்டரை வாங்க எங்க வக்கீல் போயிருக்காரு, அவர் வர லேட் ஆகும் போல, அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ண முடியாது, உங்க வீட்டு வழியா அந்த வீட்டுக்கு போய்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பார்ட்டி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு சாப்பிட சாப்பாடு கூட கிடையாது, அட்லீஸ்ட் சாப்பாடாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாளைக்கு காலைல வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் தான் வாங்கி கொடுக்குறாரு. இப்போ ஹீரோயின்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல, இருக்கிற எல்லா சேவிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா காலியா போயிட்டே இருக்கு, என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அக்கா கண்ண முடிக்கிறாங்க. கண்ண முடிச்சு பார்த்தா பொண்ணுங்க யாரும் ஒர்க் பண்ணல, ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க, காசுலாம் கரைஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்படியே விட்டா நம்ம தான் போயிட்டு பிச்சை எடுக்கணும் போல, நம்ம மீண்டு வரணும், நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு வராங்க. மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரியை கூப்பிட்டு வச்சு, இப்படியே விட்டா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது, நம்ம ஏதாவது பண்ணோம், நம்ம வந்துட்டு வக்கீல வச்சு வேணா பேசி பார்க்கலாம், அது வந்துட்டு ஒரு சாதாரண பாரு, அதை ஓபன் பண்ண விடாம யாரு தடுக்கிறா அதை கண்டுபிடிக்கலாம், மேலிடம் வரைக்கும் போயிட்டு பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அந்த வக்கீலும் போயிட்டு நோட்டீஸ் தாக்கல் பண்றாரு, மறுபடியும் அப்ளிகேஷன் போடுறாரு. ஆனா அப்ளிகேஷன் எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது. ஏன் இப்படி அப்ளிகேஷன் எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க கவர்னரையே மீட் பண்ண பெர்மிஷன் கேட்கும் போது கவர்னருடைய செக்ரட்டரியை தான் மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவரை போயிட்டு மீட் பண்ணி பேசும்போது, இங்க பாரு, அந்த பார்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பிரச்சனை, அவங்களால தான் என்னுடைய மானமே போச்சு, நான் இவ்வளவு ஓப்பனா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தப்பா நினைச்சுக்காத, அந்த சிஸ்டருக்காக எப்பயுமே அந்த பாரை என்னால ஓபன் பண்ண விடவே முடியாது, நான் தான் அந்த பாரை ஓபன் பண்ண விடாம தடுக்கிறேன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாவே சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் இவரால ஒண்ணுமே பண்ண முடியாம அங்க வந்துடுறாரு. நேரா வந்து ஹீரோயினையும் அக்காவையும் மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லும் போது, அடங்கொய்யால இந்த விஷயத்த இருந்தாலும் முன்னாடியே சொல்லிருக்கலாம், 7 மாசம் இருக்கிற பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணி இந்த பிசினஸ்லாம் நிப்பாட்டி நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், கடைசியா இந்த மாதிரி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது, நீங்க வேணா உங்ககிட்ட ஏற்கனவே இன்னொன்னு இருக்கு இல்லையா, இல்லீகலா இன்னொன்னு ஓபன் பண்ணிருப்பாங்க போல, அதையும் சேல் பண்றேங்க, சேல் பண்ணா கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஐடியா கொடுக்குறாரு. ஏன்னா அந்த ஆள் தான் இவங்கள பிசினஸ் பண்ண விடமாட்டானே, இதுவும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பிராத்தல் ஹவுஸையும் சேல் பண்ணிடுறாங்க. சேல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின், நம்ம ஏன் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஃபார்ம் லேண்டை வாங்கக்கூடாது, அங்க ஆடு மாடு கோழி அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துக்கலாம், விவசாயம் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாம யாருக்கும் தெரியாம சைலண்டா பிராத்தலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அக்காக்காரிக்கு இது ஒரு நல்ல ஐடியாவா படுது. இப்போ அந்த கேப்டனை வச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பொட்டல் காடு, ஒன்னுத்துக்கும் விளங்காத ஒரு காடை இந்த ஆளு அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கு 2 பக்கமும் கமிஷனும் வாங்கிக்கிறாரு. இப்ப இந்த இடத்த பக்காவா மாத்தணும், இவங்க ஸ்டே பண்ணும், பிராஸ்டியூஷனும் பண்ணும், விவசாயமும் பண்ணும், அந்த ஆடு மாடு கோழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வளர்க்கணும் அப்படின்னா அதுக்காக மாத்தணும் இல்லையா, அதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஏஞ்சலாவுடைய இன்னொரு தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த மாதிரி வேலை எல்லாம் பாப்பாரு போல, தங்கச்சி ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வந்து நீங்க இந்த மாதிரி எனக்காக இந்த வேலை பண்ணி கொடுங்க, இந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸை பயங்கரமா மாத்தி கொடுங்க, உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது அவங்களும் வேலையில இறங்கி பயங்கரமா மாத்த ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமானா இதுக்கு முன்னாடி கேம்புக்கு பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங்கே கட்டினாங்க பாருங்க, அந்த மாதிரி இல்லாம இங்க என்ன பண்ண முடியுமோ, இவங்க கிட்ட இருக்கிற காசை வச்சு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி சின்னதா கட்டுறாங்க.
இப்போ ஒரு வழியா 1963ல இங்க ஒரு பிராத்தல் ஹவுஸ் மாதிரி ஓபன் பண்ணலாம். வெளியே ஃபார்ம் ஹவுஸ், உள்ளுக்குள்ள பிராத்தல் ஹவுஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணி ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணும்போது சில பேர் மட்டும்தான் வராங்க. பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது, பெரிய ஆடம்பரமாலாம் ஒன்னும் ஓபன் பண்ணல. ஒரு சாதாரண இது மாதிரி ஓபன் பண்றாங்க. இப்போ ஓபன் பண்ணும்போது போட்டோ எடுக்கிறாங்க மக்களே. அப்படி போட்டோ எடுக்கும் போது அந்த கேங்ல ஒரு பொண்ணு மட்டும் சொங்கி போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி உட்காரவே முடியாம பக்கத்துல இருக்கிற இன்னொரு பொண்ணு மேல சாஞ்சி படுத்துக்கிட்டு இருக்கா. அந்த பிராத்தல் ஹவுஸ ஸ்டார்ட் பண்ணி 3வது நாள் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. இவ தான் ஃபர்ஸ்ட் டெட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த பிராத்தல் ஹவுஸ்ல இறந்து போன ஃபர்ஸ்ட் டெட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நியூஸ் பேப்பரும் ரிலீஸ் ஆகுது. இதோட 3வது எபிசோடையும் முடிக்கிறாங்க மக்களே. இதுல மொத்தமா 6 எபிசோடு இருக்கு. இது வரைக்கும் பார்த்தது கதையே கிடையாது. பேலன்ஸ் 3 எபிசோடு ஒரு சீரியல் கில்லிங் மாதிரி போகும். இந்த கதை இதுக்கப்புறமா தான் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி பங்கமா போகுது. கண்டிப்பா அடுத்த 3 எபிசோட பார்க்க வெயிட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.